வணக்கம். கர்ப்பிணி பெண்கள் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, கருவுற்ற பெண்கள் வந்து முதல் ஒரு 3, 4 மாதங்களுக்கு வந்து வெயில்ல போறது, வெயில்ல நடக்கிறது, அதேபோல டூ வீலர்ல போறது, சைக்கிள் பிரயாணம் பண்றதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். வீட்டில இருங்க. அ குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கங்க. ரொம்ப காரமான உணவுகள எடுக்கக்கூடாது. அதேபோல ரொம்ப சூடா எடுக்கக்கூடாது. அதேபோல சூட்டை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள், தின்பண்டங்கள், பழங்களை வந்து எடுக்கக்கூடாது. பப்பாளி பழம் அதிகமா சாப்பிடுறது, அதேபோல அன்னாசி பழம் அதிகமா சாப்பிடுறது, அதேபோல பலாப்பழம் அதிகமா சாப்பிடுறது, இதையெல்லாம் தவிர்த்துட்டு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள். நீங்க தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம். நெறைய கீரைகள வந்து எடுக்கலாம். கீரை சூப் எடுத்துக்கலாம். பழச்சாறு எடுத்துக்கலாம். மோர் நெறைய நீங்க எடுத்துக்கலாம். பால கொஞ்சம் அதிகமா வாங்கி, தயிராக்கி, அத கடைஞ்சு வெண்ணெய நீக்கிட்டு, அந்த மோர வந்து நீங்க நெறைய எடுத்துக்கலாம். நேரத்துக்கு சாப்பிடணும். ஒரு சிலருக்கு வாந்தி இருக்கும். வாந்தி இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் எலுமிச்சம்பழச்சாறு, தேன் கலந்து எடுத்துக்கலாம். அதேபோல இஞ்சிய வந்து அரைச்சு சாறு எடுத்து ஒரு 5 எம்எல் இஞ்சி சாறு, 10 எம்எல் தேன் கலந்து வாந்தி, குமட்டல் இருக்கிற பெண்கள் வந்து அந்த இஞ்சி சாறு, தேன் கலந்த அ அந்த பானத்த வந்து நீங்க எடுத்துக்கிட்டா, குமட்டல், வாந்தி வராம தடுக்கலாம். உண்ட உணவு வந்து வயிற்றுக்குள்ள தங்கும். உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். இல்லைன்னா மயக்கம் வரும். அதேபோல கரும்புச்சாறு. கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கோடை காலத்தில எங்க பார்த்தாலும் கரும்பு கடைகள் வந்து நெறைய இருக்கும். கரும்புச்சாறு கடைகள். கரும்பு சாறு வந்து நீங்க 2 வேளை எடுத்துக்கலாம். அத வந்து நம்ம சாப்பிடுறதுனால உடம்புல வந்து நீர்ச்சத்து குறையாம எலக்ட்ரோலைட்ஸ வந்து வந்து பேலன்ஸ்டா வச்சிருக்கும். இம்பேலன்ஸ் ஆகாது. அதனால கரும்பு சாறு குடிங்க. இளநீ சாப்பிடுங்க. பதனி வந்து உண்மையான பதனியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அத சாப்பிடுங்க. இல்லைன்னா நொங்கு நீங்க சாப்பிடலாம். இதையெல்லாம் நீங்க கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிசு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கும். அ சோர்வடையாது. ரத்த ஓட்டம் உங்களுக்கு நல்ல இருக்கும். அதேபோல ரத்த சோகையும் ஏற்படாது. அதேபோல சூப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இத 2யும் வந்து கூட வந்து தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்டு இந்த சூப்ப வந்து ஒரு நேரம் எடுத்துக்கங்க. அதேபோல நெல்லிக்காய் நெறைய கிடைக்கும். இப்போ கோடை காலத்தில பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் நெறைய கிடைக்கும். ஒரு நெல்லிக்காய், ஒரு மாதுளம்பழம், ஒரு சின்ன கேரட், ஒரு பீட்ரூட், கருவேப்பிலை ஒரு 2 காம்பு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி ஒரு துண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சு வடிகட்டி, வேண்டிய அளவு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேன் கலந்து, இது ஒரு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரத்த சோகை வராது, உடல் அசதி, சோர்வு வராது, மூட்டு வலி வராது, மூச்சு வாங்காது. அதேபோல பார்வை திறன் வந்து அதிகரிக்கும். சிசுவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால கர்ப்பிணி பெண்களும் இந்த கோடை காலத்தில இதையெல்லாம் நீங்க எடுத்துங்க. மற்ற பழங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து தினசரி நீங்க பயன்படுத்துங்க. தர்பூசணி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய தர்பூசணியில வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அத கலர் மாத்துறாங்க. அத வந்து நீங்க எங்க நல்ல தர்பூசணி கிடைக்குன்னு பார்த்து வாங்கி, அந்த தர்பூசணிய வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜூஸா சாப்பிடலாம் அல்லது பழமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கும் பொழுது, அ வாழைப்பழம், அதாவது மாம்பழம், பலாப்பழம், பேரிச்சம்பழம், சப்போட்டா பழத்த தவிர்த்து மற்ற பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். காய்கறி நெறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து கர்ப்பிணி பெண்கள் மட்டுமல்ல, வயிற்றில் வளரக்கூடிய சிசுவும் ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம அந்த குழந்தை வந்து வளர்ந்து சுகப்பிரசவமாக வருவதற்கு நம்ம வந்து இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது, அது கண்டிப்பாக நல்ல முறையில சுகப்பிரசவம் நடைபெறும்.